செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் தான் இருக்கின்றன. ராசிநாதன் சுக்கிரன் வலுவிழந்து இருப்பதுதான் சற்றே பிரச்சனையான நிலை. 20ஆம் தேதி வரை சுக்கிரன் நீச்சம் என்னும் நிலையில் வலுவிழந்து செவ்வாயின் பார்வையில் கேதுவுடன் இருக்கப் போகின்றார். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை சற்றே குறைந்து காணப்படலாம். உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம். சில நேரங்களில் விரக்தியையும் நீங்கள் உணரலாம். நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அத்தகைய நல்ல விஷயங்களை உணர்வதற்கு நீங்கள் சிரமப்பட போகின்றீர்கள். குருவின் பார்வை இருப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்குள் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கலைத்துறை, அழகு, கிளாமர் போன்ற துறைகளில் வேலை செய்து கொண்டிருந்தால் 20 தேதி வரை பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். இதை பொறுமையாக கையாள்வது மிகவும் முக்கியம். 20 தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் அவர் 6ஆம் வீட்டில் இருக்க போகின்றார். 6ஆம் வீடு என்பது எதிரி, நோய், கடன் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடமாகும். ராசிநாதனே 6ல் ஆட்சியாக இருக்க போவதால் நீங்கள் செய்யும் செயலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையை கொடுக்கலாம். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எதிரிக்கே நீங்கள் ஹெல்ப் செய்வது போன்ற ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சனி வக்கரமாக இருப்பதால் வேலையில் இருந்து வந்த டென்ஷன், வேலை பளு போன்றவை வெகுவாக குறைந்திருக்கும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் நவம்பர் 15 தேதி வரை வேலை பளு, டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதை பொறுமையாக கையாளுங்கள். நான் முன்பே கூறியது போல மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் தான் இருக்கின்றன. புதனும் மாதத்தின் இறுதி வாரம் 5ல் ஆட்சியாக போகின்றார். 5ல் உச்சமாக போகின்றார். 5ஆம் அதிபதி உச்சம் என்பது நல்ல விஷயம்தான். அவர் அதற்கு முன்பு கூட 4ல் நல்ல நிலையில் இருக்க போகின்றார். 5ஆம் அதிபதி மாதம் முழுவதுமே ஏதோ ஒரு விதத்தில் நல்ல நிலையில் இருப்பது உங்களுக்கு ஒரு பூர்வ புண்ணிய பாக்கியமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். 11ல் ராகு வலுவாக இருக்கின்றார். இதனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபங்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். சூரியனும் நல்ல நிலையில் தான் இருக்கின்றார். சரிங்களா? அதனால்தான் சூரியன், புதன், ராகு, குரு கூட 1லிருந்து 5, 9 பார்க்கிறார் இல்லையா? இத்தகைய கிரகங்கள் நல்ல வாய்ப்புகளை, அதாவது புதிய வேலை அமைவது, புதிய தொழில் அமைவது, திருமணம் கைகூடுவது அப்படின்ற விஷயங்களுக்கு ஏதோ ஒரு முன்னேற்றம், செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். என்ன இந்த மாதம் அத்தகைய நல்ல விஷயங்களை உணர்வதற்கு நீங்கள் சிரமப்பட போகின்றீர்கள். நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு தாமதம் ஏற்படலாம். உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடக்கலாம். ஓகே, பிரச்சனைகளை புறந்தள்ளி நல்ல வாய்ப்புகளை விட்டு விடாதீர்கள். அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க போகின்றார். உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இந்த மாதம் நல்லவைகள் நடக்காதுன்னு நான் சொல்ல, நடந்தாலும் அதை உணர்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட போறீங்க. உங்களை யாராவது இரிட்டேட் பண்ணலாம். அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.